Friends and families, welcome to Free Baking Class by Elfin. இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான டீ கடை சால்ட் பிஸ்கெட்டு, டீ கட்டர் இல்லாமல் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான சால்ட் பிஸ்கெட்டை நம்ம வீட்டிலே ரெடி பண்ண முடியும். அதுவும் இது எத்தனை நாள் ஸ்டோரேஜ் பண்ணுறது, எவ்வளோ வெயிட் வருது எல்லாமே இந்த வீடியோவில் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா? பேக்கிங் கற்றுக்க ஆவலாக இருந்து பக்கத்து கிளாஸஸ் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆர்வமாக இருந்தும் பக்கத்தில் உங்களுக்கு கிளாஸஸ் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கிளாஸை எண்டில் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி தர்றேன். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் இந்த டீ கடை சால்ட் பிஸ்கெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம். இதில் கரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க அன்சால்ட்டு பட்ரு அரை கப் அளவு எடுத்திருக்கேன். கரெக்டாக 110 கிராம் அளவு வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பட்ரு கூலிங்காக இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் குக்கீஸ் கரெக்டாக வரும். ஸோ அன்சால்ட் பட்ரு கரெக்டாக 250 ml கப்பில் அரை கப் அளவு அல்லது கிராம் வெயிட்டில் 110 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடி பண்ணாத சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 25 கிராம் அளவு. இதை நம்ம நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ண சர்க்கரை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை வச்சுருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக 25 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் ஒரு க்ரீமியான ஃபோம் மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம இந்த விஸ்க் வச்சு கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பீட்ரு பயன்படுத்துகிறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்டரில் கூட ஒரு 3 to 4 minutes வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான பட்ரு கிடைக்கும். ஸோ டார்க் எல்லோவாக இருக்கிறது லைட் எல்லோவாக, அப்போ தான் அந்த பிஸ்கட்டோட டேஸ்ட் ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். வெறுமனே பட்டரையும் சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளாரை ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக பாருங்கள், லைட் வெயிட்டாக நல்ல ஒரு பட்டர் க்ரீம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு ஈரமில்லாத பவுலில் 160 கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக 160 கிராம் கோதுமை கூட பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு கரெக்டாக 12 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு 5 டீஸ்பூன் அளவு எடுத்திங்கன்னா 12 கிராம் அளவு கரெக்டாக வரும். கூடவே பால் பவுட்ரு கரெக்டாக 16 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் கிராம் வெயிட்டில் எடுக்கிறா இருந்தால் 16 கிராம் அளவு எடுங்க. மெஷரிங் கப்பில் எடுக்கிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டு. ஏன்னா சால்ட் இதுக்கு அதிகமாக தான் சேர்க்கணும். இது சால்ட்டு பிஸ்கட்னால ஸோ கொஞ்சம் சால்ட் அதிகமாக தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டரும் சர்க்கரையும் இருக்குல்ல, அதில் டைரெக்டாக போடாமல் இந்த மாதிரி ஜல்லடையில் சளிச்சு மொத்தத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பட்ரு இந்த ஃப்ளார் கூட எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு. இப்போ கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நம்ம அடுத்து பால் சேர்க்கணும். அப்போது நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். காய்ச்சி ஆற வச்ச பால் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. 25 ml அளவு. இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்பேச்சுலா வச்சு அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்போ தான் அந்த சுகர் மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஈரப்பதம் கொடுக்கும். நீங்கள் சும்மா வெறுமனே லைட்டாக பிசைஞ்சிட்டு தண்ணியாக கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேட்ரு நம்மளுக்கு லூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நான் எப்படி ஸ்பேச்சுலாவை அழுத்தம் கொடுத்து பிசைகிறேனோ அப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. குக்கி கட்டுற அப்படி இல்லைன்னா அந்த சிலிக்கான் மேட் அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த மாதிரி நார்மலாக ஒரு டின்னை கவுத்து போட்டுட்டு லைட்டாக மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் பண்ணணும், ரொம்ப பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சிருங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக இப்படி தொடச்சிட்டிங்கன்னா அது அதில் ஒட்டாது. அதுவரை நம்ம டோவை பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து ஒரு 3 சப்பாத்தி லேயர் இல்லைன்னா அந்த பிஸ்கெட் எவ்வளவுக்கு இருக்குமோ அந்த தடிமண் வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இந்த கை விரல் தடம் இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ளாட் பண்ணிட்டு தான் நீங்கள் ரோல் பண்ணணும்.
ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவை, அதெல்லாம் தேவை, அது இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றிக்கங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் போதும், மற்றது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி குக்கி கட்டர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா குக்கி கட்டர் இல்லைன்னு வருத்தப்பட தேவையில்லை. இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, ஃப்ளாஸ்கோட எட்ஜு வந்து நல்லா உங்களுக்கு மெல்லிதாக இருக்கும். இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ வந்து நம்மளுக்கு எது இருக்கோ அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறோங்கிறது இருக்குது. எல்லாத்தையும் இப்போ வாங்கி போட்டுட்டு ப்ராஃபிட் வரலைன்னா வருத்தப்படுறதுக்கு இருக்கிறத வச்சு செஞ்சு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அதிகமாக எடுக்கும்போது நம்ம வந்து அது வந்து நம்மளுக்கு அளவெல்லாம் சந்தோஷத்தை தரும். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பேலட் நைஃபை வச்சு நம்ம வந்து சுற்றி இருக்கிறத எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். நமக்கு வெரைட்டியான குக்கீஸ்லாம் எப்படி பண்ணலாம், அதையே க்ரியேட்டிவாக எப்படி பண்ணலாம், அதே கம்மியான ரேட்டுக்கு எப்படி பண்ணலாம், எப்படி பேக்கேஜிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து குக்கி கிளாஸஸ்னே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் குக்கீஸ் பிடிக்காதவங்களே இருக்காது. அதை டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு நம்ம அப்லோட் பண்ணுவோம். பேலட் நைஃபில் எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்க்ராப்பர் வச்சு நீங்கள் வந்து லைட்டாக ஈவன் பண்ணி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈவனாக வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதில் நான் ஆயில் எதுவுமே தடவலை, ஜஸ்ட் வந்து நம்ம எடுத்ததை மட்டும் அப்படியே இதில் வைக்க போகிறேன். குக்கீஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இதில் பட்டரோ ஆயிலோ எதுவுமே தடவலை, சும்மா தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஷேப் அந்த குக்கியும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கல்ல. இது வந்து என்ன ஷேப் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரே தடிமன் இருக்க மாதிரி வைக்கணும். ஒன்று வந்து நல்ல பெரிய தடிமனாக, ஒன்று வந்து மெல்லிசா பண்ணிங்கன்னா மெல்லிசா இருக்கிறது சீக்கிரமே கருகிரும், தடிமனாக இருக்கிறது வேகம் அதிக டைம் எடுத்துக்கிறோம். ஸோ வந்து ஈவனான சைஸஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். இப்போ ஓடிஜியை டைமரை 10 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 150 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸை நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே வச்சிடலாம். நான் வந்து 2 ட்ரேயும் ஒரே டைமில் வந்து வைக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 18 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 18 நிமிஷம், அதாவது 15லேருந்து 18 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க நம்ம பிஸ்கெட் எல்லாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. சும்மா அப்படி ஆட்டுனீங்கனாலே வந்துடும். நீங்கள் பட்டர் பேப்பர் அந்த மாதிரி போடணும்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு. இப்போ இது வந்து சவுண்டு பாருங்கள். கடையில் டீ கடையில் வாங்கக்கூடிய சால்ட்டு பிஸ்கட்டோட டேஸ்ட்டும் பர்ஃபெக்ட்டும் அப்படியே இருக்கும். வெயிட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 297 கிராம் அளவு இருந்துச்சு இந்த பிஸ்கட்டோட வெயிட் மட்டும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியில் பண்ணும்போது உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் ப்ராஃபிட்டும் அதிக அளவு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஒரு டீ கடையில் வாங்கக்கூடிய சால்ட்டு பிஸ்கட்டை நீங்கள் வீட்டிலே செய்ய முடியும்னா நம்புவீங்களா? அதுவும் குறைவான பொருளில் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில். இந்த பிஸ்கெட்டு அவ்வளோ க்ரன்ச்சியாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் இருக்கும்.